அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்குவதில் புதிய மாற்றங்களும் மேலும் புதிய இலவச சலுகைகள் குறித்து 2 முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ இந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தை தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு ரூபாய் 2500 வழங்குவது குறித்து முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா அரசு தனது தேர்தல் அறிக்கையில் இத்திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற பெயரில் மாற்றி பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. புதிய அரசு பொறுப்பேற்றதும் ரூபாய் 2500 எப்போது கிடைக்கும் என்று பெண்கள் ஆவலோடு எதிர்பார்த்தனர். ஆனால் தாவேகா அரசு 1000 ரூபாய் மட்டுமே பெண்கள் வங்கி கணக்கில் வர வைத்ததால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதற்கிடையே தாவேகா அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த ஆட்சியில் சொந்தமாக பல வீடுகள் வைத்திருப்பவர்கள் மற்றும் வசதி படைத்த சிலரும் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த நிதியை பெற்று வந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. தகுதியற்றவர்களை பட்டியலிருந்து நீக்கிவிட்டு உண்மையாகவே வறுமையில் உள்ள தகுதியான பெண்களை கூடுதலாக சேர்க்கும் கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பிறகு அரசு கூடுதல் நிதியை ஒதுக்கி ரூபாய் 2500 வழங்குவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டு விரைவில் பெண்களுக்கு வழங்கப்படும் என்று தாவேகா அமைச்சர் ஜெகதீஸ்வரி மகிழ்ச்சி செய்தி வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டபடி மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதற்கான அனைத்து வழிமுறைகளும் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. மிக விரைவில் இந்த உயர்த்தப்பட்ட தொகை பெண்களுக்கு கிடைக்கும். கடந்த ஆட்சியில் விண்ணப்பித்தும் பணம் கிடைக்காத பல பெண்களிடம் இருந்து எங்களுக்கு புகார் வந்துள்ளன. மேலும் ஒரே பெயரில் 2 முதல் 3 முறை விண்ணப்பிக்கப்பட்ட குளறுபடிகளும் ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டுகளை வைத்துக் கொண்டு 2 பெண்கள் பணம் வாங்குவதையும் அரசு கண்டுபிடித்துள்ளது. இவை அனைத்தையும் சரி செய்து தகுதியான ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த திட்டம் முறையாக சென்றடைய அரசு விரிவான ஆலோசனைகள் மேற்கொண்டு வருகிறது. எனவே பொதுமக்கள் அதுவரை சற்று பொறுமை காக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சரின் இந்த அறிவிப்பால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த அறிவிப்பாக இலவச பஸ். தமிழ்நாட்டு பெண்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயண திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்த பணிகளை தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி தற்போது சாதாரண கட்டண அரசு பேருந்துகளில் மட்டும் நடைமுறையில் உள்ள இந்த இலவச பயண வசதியை எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் மற்றும் நெடுந்தூர பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து அரசு பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் பெண்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.